நேத்து என்னமோ சாமி ரூம்குள்ள போனியா? என் பொண்ணுடைய சந்தோஷத்துக்காக தான் நீ யாரு எந்த ஆளுங்கன்னு தெரிஞ்சும் உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதிச்சேன். அதுக்குன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இனி சாமி ரூம்குள்ள போய் சாமி போட்டோவை தொடர வேலை வச்சுக்காத, மரியாதை கட்டுரும். சாமி போட்டோ கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் போனேன். அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல, எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? இங்க பார், வீட்டோட மாப்பிள்ளையா வந்தோமா இருக்க இடம் தெரியாம இருந்தோமா போற சொத்தை தின்னோமான்னு இரு. இன்னும் கொஞ்சம் விட்டா பேசிட்டே போறீங்க. நான் ஒன்றும் உங்க அடிமை இல்லை, எனக்கும் சுயமரியாதை இருக்கு. அட கோவலாம் படுற? இது என் வீடு, நான் சொல்றத நீ கேட்கணும். நீ வீட்டோட மாப்பிள்ளைங்கிறத மறந்துடாத. என்னப்பா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, மாப்பிள்ளை பூஜை ரூம்ல போய் வேலை செய்துட்டு இருந்தாரு. நீங்க ஏன் மாப்பிள்ளை கஷ்டப்படுறீங்க, நீங்க சும்மா மட்டும் இருங்கன்னு சொன்னேன், அதை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதைத்தான் நான் சொல்றதுதான் கேட்கணும்னு கொஞ்சம் உரிமையா சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா. அப்பா சொல்றது கேளுங்க, அவர் என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கு. காருக்கு எதுக்கு எடுக்கிற? உன் பைக் எங்க? பைக் இருக்கு மாமா, மீனா தான் கார்ல போனா மரியாதை இருக்கும்னு சொல்லி கார் எடுத்துட்டு போக சொன்னான். அதுக்கு நீ சொந்தமா கார் வாங்கிட்டு போகணும். நான் வெளியில போகணும், எனக்கு கார் வேணும். உனக்கு வேணும்னா நீ கேப் புக் பண்ணிட்டு போ. என்னப்பா ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அவர் என் புருஷன்ப்பா. நான் எதுவும் தப்பா சொல்லலையேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து கார் கீ கேட்டேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? என்னப்பா யோசிக்கிறீங்க? இவரை நம்பி எப்படி கார் கீ குடுக்கறதுன்னா, இல்ல இவரை உங்க காரை தொடக்கூடாதுன்னா? அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் எப்படிப்பா? பணத்திலயும் அந்தஸ்துலயும் உங்களுக்கு சரிசமமா இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு மாப்பிள்ளையா வரவே கூடாதா? அப்பாவை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. யாரோ அப்பாவை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கம்மா. அப்பா, நான் உங்க பொண்ணு. சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து பார்த்து வளர்ந்திருக்கேன். ஒருத்தர் சொல்லிதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. விடுமீனா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கின்ற உரிமையில பேசிட்டாரு. ஏன் சந்தோஷத்துக்காக தானே நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை, உங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா எனக்காக வந்து இருக்கீங்க. அந்த லவ நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க பாருங்கப்பா, என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல இனி நாங்க இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம். நில்லுமா, நீ போயிட்டா என்னால இருக்க முடியாதுமா. இந்த ஒரு தடவை அப்பாவை மன்னிச்சிருமா. என்கிட்டயே மன்னிப்பு கேக்குறீங்க? என் புருஷன் கிட்ட கேளுங்க, அவர் மன்னிச்சா நாங்க இருக்கோம். மாப்பிள்ள, நான் உங்க கால்ல இல்ல, கூட பரவாயில்ல, விழல. பரவாயில்ல. இப்ப புரியுதா மாமா? உங்க ஈகோ, ஜாதி வெறி, அந்தஸ்து இதெல்லாம் விட உங்க பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தை விட இதெல்லாம் சின்னதுன்னு புரியுதா மாமா? அதே பாசம் தான் மாமா நானும் வச்சிருக்கேன். இதை உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லல, என் அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள.